ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கு ஒரு ஒட்டகத்தை எடுக்கல. நபி அவர்கள் கூட ஹஜரத் அலி, ஹஜரத் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரெண்டு பேருடன் சேர்ந்து மூணாவது ஆளாக நபி அவர்கள் போனார்கள். நபி அவர்கள் ஒட்டகத்துல பிரயாணம் செய்வார்கள். கொஞ்ச நேரம் பிரயாணம் செய்து அவங்க டைம் வந்ததோட கீழே இறங்குவாங்க. மற்றவங்கள்ட்ட சொல்வார்கள், நீங்க பேரி வாங்க. அவங்க சொல்லுவாங்க, யார சூழல்லாம் இல்ல, நீங்களே ஏறி வாங்களே, நாங்க ஃபுல் டைம் நாங்களே நடந்து வாரோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை பாருங்க, மா அன்துமா பிஅக்வா மின்னி, மா அன்துமா பிஅக்வா மின்னி வமா அன பிஅக்னா அனில் அஜ்ரி மின்குமா. நடப்பதில் நீங்க ரெண்டு பேரும் என்னை விட பலசாலிகளும் இல்ல. அந்த நேரத்தில் நபி அவங்களுடைய வயசு கிட்டத்தட்ட 53. அங்கிட்டு 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க. ஹிஜ்ரி 3ல பத்ர் நடக்குது. ஹிஜ்ரி 11ல இறந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 54 வயசு இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, நடப்பதில் நீங்க ரெண்டு பேரும் பலசாலிகளும் இல்ல. வமான பிஅக்னா அன் அஜ்ரி மின்குமா. நடப்பதின் மூலமாக கிடைக்கிற அந்த நன்மையை விட்டும் நான் தேவையற்றவனும் இல்லை. அந்த நன்மை எனக்கு தேவை. மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியான ஒரு தலைவரை தான் அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அந்த தீனின் மூலமாக சாதிக்கலாம். கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகள் அல்லாஹ் கூறுகின்றான். சிலர்களுக்கு உடல் பலத்தை கொடுத்திருந்தான், சிலர்களுக்கு விவசாயத்துல அதாவது அபிவிருத்திகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான், இன்னும் சிலர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான், இன்னும் சிலர்களுக்கு நீர் வளத்தை ஏற்படுத்தி இருந்தான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. அந்த நீர் வளம் கொடுக்கப்பட்ட அந்த ஃபிரௌனாக இருக்கலாம், எகிப்துடைய ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட அவனாக இருக்கலாம். அவனால என்ன சாதிக்க முடிஞ்சிச்சு? பெருமை அளித்தது மட்டும். அவனே சொல்வான், அலைஸலி முல்கு மிஸ்ர், அலைஸலி முல்கு மிஸ்ர் வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன் அம் அன கைரும் மின் ஹாதல்லதி ஹுவ மஹீன் வலா யகாது யுபீன். நான் சிறந்தவனா அல்லது இந்த அற்பமான தாழ்வான நஊது பில்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவரா? அவரால் பேச முடியாது. அவர் குந்தி குந்தி பேசுகிறார், திக்கி திக்கி பேசுகிறார். அவரை விட நான் சிறந்தவன் இல்லையா? எனக்கு மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரம் இல்லையா? எனக்கு கீழால் இந்த மிகப்பெரிய நைல் நதியுடைய நீர் வளம். உலகத்தில் உள்ள நீர்களிலேயே விவசாயத்திற்கு ஆக உயர்ந்த தரத்திலான நீர் அந்த நைல் நதியுடைய நீர் தான். ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து சொல்கின்றார்கள், கிட்டத்தட்ட 6000-7000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது, எத்தனையோ நாடுகளை கடந்து ஓடுகின்றது. அதனால் அந்த நைல் நதியுடைய நீரை வைத்து அவன் பெருமை அளித்தான். இப்பொழுது அதே நீரை வைத்துத்தான் அல்லாஹ் அவனுக்கு சமாதி கட்டுகின்றான். அல்லாஹ் நாட்டில் இருந்து அவனை வேற எங்கேயாவது மரணிக்க செய்திருக்கலாம். அவன் எந்த நீரை வைத்து பெருமை அளித்தானோ அதே நீரின் மூலமா அல்லாஹ் அவனுக்கு முடிவு கட்டுகின்றான். இப்படி குர்ஆன்ல நிறைய வரலாற்று சான்றுகள். அது ஆது வர்க்கமோ, சபாவாசிகளோ, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மதியன் வாசிகளோ அல்லது ஃபிரௌனோ யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, இவர்கள் யாரும் இவர்களிடம் இருந்த ஆட்சி அதிகாரம், படை, பணம், வளம் இவைகள் எதை வைத்தும் அவர்கள் சாதிக்கல்ல. அதற்கு மாற்றமாக நபிமார்களும், நபிமார்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களும், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் கொண்டு வந்த தூதை, அந்த செய்தியை யார் மனப்பூர்வமாக ஏற்று அதனுடைய அடிப்படையில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். குர்ஆன்ல கூறுகின்றான், கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ அயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன் கதாலிக் வ அவ்ரத்னாஹா கௌமன் ஆகரீன். அந்த ஃபிரௌனுடைய அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ அயூன், எத்தனையோ தோட்டங்கள், எத்தனையோ ஊட்டுக்கண்கள், விவசாய பயிர் நிலங்கள், மகாமின் கரீம் சங்கையான கட்டடங்கள், பில்டிங்கள், இவைகள் அனைத்தையும் விட்டு விட்டு போனாங்க.
யாருக்கு கொடுத்தோம்? கதாலிக் வஅௌரத்னாஹா கௌமன் ஆகரீன், இன்னும் ஒரு கூட்டத்துக்கு நாங்க கொடுத்தோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாங்க கொடுத்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதே மாதிரி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல சோதனை, ஆரம்பத்துல பிரச்சனை, அச்சுறுத்தல், பயமுறுத்தல், மிரட்டல்கள் எல்லாம் வந்து கொண்டிருச்சு. ஆனா யாரும் பின்வாங்கல்ல, யாரும் பயப்படல. மார்க்கத்துல தீன்ல உறுதியாகத்தான் இருந்தாங்க. ஒரு கட்டம் ஒன்று வருது, அந்த பத்ருடைய யுத்தத்துடைய நேரம். உண்மையிலேயே பத்ருடைய யுத்தத்துக்கு முஸ்லிம்கள் தயாராகி வரல. முஸ்லிம்கள் பத்ருக்கு வந்ததென்னா அபூ சுஃபியானுடைய வியாபார படை ஷாம் தேசம், சிரியா, ஜோர்டானிலிருந்து மதீனாவை ஊடறுத்து அப்படி போறாங்க மக்காவுக்கு. போற வழியில் அவர்களை இடையில வழிமறித்து அவர்கள் கொடுத்த செல்வங்களை ஆரம்பத்தில் அவனுக்கு எடுக்கலாம், கனிமத் பொருள் எடுக்கலாம் என்ற நோக்கத்துல தான் வந்தாங்க. ஆனா வந்ததுக்கு பின்னால செய்தி வருது, அபூ சுஃபியானுடைய படை அங்கிருந்து வருது. அதாவது அபூ சுஃபியானுடைய படை அங்கிருந்து வருது. மக்காவிலிருந்து அபூ சுஃபியானுடைய மிகப்பெரிய படையை தயாரித்து அவன் பத்ருக்கு வந்துட்டான். என்ன? முஸ்லிம்களோட யுத்தம் செய்ய. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன செய்வோம்? நாங்க ஆயத்தமா வரலான, எங்களை தாக்க வந்துட்டாங்க என்று சொன்னார்கள். லா நகூலு கமா கால கௌமு மூஸா, மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட கூட்டம் சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், நீங்க உங்களுடைய இறைவனும் சேர்ந்து இவர்களுடன் யுத்தம் செய்யுங்க, நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இந்த ஜபாபிரான்னு சொல்லக்கூடிய அநியாயக்காரர்கள் பிடிச்சிருக்கிறாங்க. நீங்க அவர்களோட யுத்தம் செய்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை உங்களோட கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்கன்னு சொன்ன நேரத்தில் சொன்னார்கள், எங்களுக்கு அதையெல்லாம் நீங்க உங்களோட அல்லாஹ்வோட போய் யுத்தம் செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம். இதுஹப் அன்த வநஹ்னு மஅக, நீங்க போங்க, உங்களோட சேர்ந்து நாங்க இருக்கிறோம். நாங்க ஆயத்தமாகி வரல, ஆனா நீங்க என்ன சொன்னாலும் செய்வதற்கு தயார். நீங்க இங்கிருந்து இதே இடத்திலிருந்து மதீனா யமனில் உள்ள பர்குல் விமானத்துக்கு போக சொல்றீங்களா? போவதற்கு தயார். இங்கிருந்து கடல்ல குதிக்க சொல்றீங்களா? குதிப்பதற்கு தயார். இங்கிருந்து மலையிலிருந்து கீழே பாய சொல்றீங்களா? பாய்வதற்கு தயார். நாங்க எங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னால விடுறோம். நீங்க எதை இந்த யுத்தத்திற்காக எடுப்பீர்களோ அது எங்களுக்கு விருப்பமானது. எதை நீங்க விட்டுவிடுவீர்களோ அதை விட சொன்னதோட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அந்த முதலாவது பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வெற்றி இருக்குது. அல்லாஹ் அக்பர். இஸ்லாமிய சரித்திரத்துல மிக முக்கியமான ஒரு வெற்றி முஸ்லிம்களுக்கு பத்ர்ல. யார் யாரு பரம விரோதிகளாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் பத்ரிலேயே சமாதி கட்டிட்டான். பத்ருடைய கிணற்றிலேயே அவர்கள் எல்லோருடைய பிணமும் தூக்கி எறியப்படுகின்றது. அதற்கு பின்னால் இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து ஹிஜ்ரி 7 ஹைபருடைய யுத்தம். ஹைபர் பிரதேசம் முழுக்க யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி. ஹைபர்ல நடக்குது. பத்ர்ல முஷ்ரிக்கீன்கள், ஹிஜ்ரி 7 ஹைபர்ல யூதர்கள். இவங்க 2 பேரும் தான் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய அதாவது அச்சுறுத்தலாக இருந்தாங்க. ஹிஜ்ரி 3 முஷ்ரிக்கீன்களுடைய அச்சுறுத்தல் குறையுது, ஹிஜ்ரி 7 யூதர்களுடைய அச்சுறுத்தல் குறையுது. அந்த யூதர்கள் தோற்று அவங்க முஸ்லிம்களுக்கு வெற்றி வந்ததற்கு பின்னால எப்படி பனு இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி வஅௌரதகும் அர்தஹும் வதியாரஹும் வஅம்வாலஹும் வஅர்தல் லம் தகூஹா. வஅௌரதகும் அர்தஹும் அவர்களுடைய நிலங்கள், வஅௌரதகும் அர்தஹும் வதியாரஹும் அவர்களுடைய வீடுகள், வஅௌரதகும் அர்தஹும் வதியாரஹும் வஅம்வாலஹும் அவர்களுடைய சொத்து செல்வங்கள், இதுவரைக்குமே அவனோட கால் படாத மிக பிரமாண்டமான நில பிரதேசங்களை அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கைகள்ல கொடுக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நான் கொண்டு வந்திருக்கிற தீனை எடுங்க, தீனுடைய அடிப்படையில வாழுங்க, தீனுக்காக வேண்டி நீங்க தியாகம் செய்யுங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தருவான். ஹிஜ்ரி 7 ஹைபருடைய வெற்றி, ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்கா மக்காவுடைய வெற்றி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு சுன்னா இப்படித்தான்.
ஹக்குடைய ஆரம்பம் சிரமமாத்தான் இருக்கும், அது கஷ்டமாத்தான் இருக்கும், சோதனைகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஆனா போக 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 ஹக்கிலே உள்ளவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். பாத்தில்காரர்கள் ஆரம்பத்தில் துள்ளிக் கொண்டு பாய்ந்து கொண்டு குதித்துக் கொண்டிருந்தாங்க. இறுதியில் அவர்களுக்கு அல்லாஹ் முடிவு கட்டினான். அன்று முதல் இன்று வரைக்கும் அது ஃபிரௌனாக இருக்கலாம், நம்ரூதாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம், மக்காவுல வாழ்ந்த அபூ ஜஹலாக இருக்கலாம், உத்பா ஷைபா போன்றவர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை இந்த காலத்துக்கு வாங்களேன் 1990கள்ல அந்த 83க்கு பின்னால எப்படி எப்படி அவர்கள் பாய்ந்து கொண்டு துள்ளிக் கொண்டு குதித்துக் கொண்டு அவங்களோட ஆட்சி, அவங்களோட டெக்ஸ், அவங்களோட தான் எல்லாம் இருந்தாங்க. கடைசியில் 1990கள்ல அல்ஹம்துலில்லாஹ் இங்கிருந்து போனவர்கள் எல்லாம் கண்ணியமான முறையில செட்டில் ஆகிட்டாங்க. எங்களுக்கு பின்னால பலர்கள் வந்தாங்க, அவர்களுடைய நிலைமைகள் செட்டில் இல்ல. இடையிலேயே சிலர்கள் இறந்துட்டாங்க, இடையிலேயே அவர்களுக்கு பலவிதமான ஆபத்துகள் வந்துச்சு. முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் செட்டில் டவுன், போனவர்களும் அங்க செட்டில், திருப்பி வந்தவர்களும் இங்க செட்டில். கொஞ்ச நேரம் சில காலங்கள் சோதனைகளை அல்லாஹ் தந்தான். அதுல உறுதியாக இருந்ததுனால அல்லாஹ் முஸ்லிம்களை கைவிடல. எங்களை நாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த 2016-17களுக்கு பின்னால் ஈஸ்டர் சண்டே அட்டாக் வந்துச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்துச்சு. தொப்பி போட்டு கொண்டு போவேலாம், ஜுப்பா உடுத்து கொண்டு பஸ்ல போவேலாம், ஃபேஸ் கவர் பண்ணி கொண்டு வரவானம் எத்தனையோ ஃபுட் சிட்டி போன்ற இடங்கள் எல்லாம் வெளியில பகிரங்கமா போட்டிருந்தாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, கொழும்புல உள்ள முக்கியமான ஒரு பிரதேச சபையுடைய ஆபீஸுக்கு சிலர்கள் வாராங்க முஸ்லிம்கள். நாங்க எங்களை பேரை மாத்த போறோம், நாங்க எங்களை பேரை மாத்த போறோம், மாத்துங்க. ஏன் ஐடின் கீழே முஸ்லிம் பேர் இருந்தாலே கஷ்டம். அவங்க சொன்னாங்க, நீங்க பேரை மாத்தி வேற பேரை மறுக்கையாவும் செஞ்சா அதெல்லாம் உங்களோட பேரை மாத்தலாம். பலகீனமானவர்கள், மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படி பயங்கரமான அச்சுறுத்தல். வீட்டுல ஒரு அரபு கிதாபு வைக்கலாம், வீட்டுல ஒரு அரபு கிதாபு வைக்கலாம், வீட்டுல பாவைக்கிறது ஒரு கத்தி ஒன்று வைக்கலாம். அப்படியான ஒரு சூழல் இருந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிலைமைகளை எப்படி மாற்றினான்? ஒரு 3-4 வருடங்களுக்கு பின்னால எங்களை நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவருடைய நிலைமை அல்லாஹ் எப்படி சீரழிச்சான். சிங்கப்பூர் போறாரு, எடுக்கிறாங்க இல்ல, மால்டீவ்ஸ் போறாரு, அந்த நாடு இருக்குது இல்ல. ஒரு நாட்டுடைய பிரசிடன்ட் அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான், அல்லாஹ் எப்படி அவமானப்படுத்தினான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலமாக நானும் நீங்களும் பாடம் படிக்கணும். ஹக்குல, இஸ்லாத்துல, தீனோட உள்ளவர்களை அல்லாஹ் எப்படியும் அவமானப்படுத்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான். சோதனைகள் வரும். இடையில வந்த சோதனை மாதிரி, 90கள்ல வந்த சோதனை மாதிரி, 2019-20கள்ல அந்த ஈஸ்டர் சண்டே அட்டாக், அதுக்கு பின்னால கொரோனாவின் மூலமாக வந்த சோதனைகள் மாதிரி. ஆனா யாரு உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அதனால தீனுடைய உழைப்பிக்குது. இது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு அல்ல, தப்லீகுடைய ஜமாஅத்துக்கு மாத்திரம் அல்லது ஜமாத் சாத்திகளுக்கு மாத்திரம் இல்ல. உலகத்துல தீன் பரவணும், நாங்க எல்லாரும் எங்களால முடியுமான அளவுக்கு இந்த உழைப்புல ஈடுபடணும். இதன் மூலம் தான் உலகத்துல தீன் பரவுகின்றதே தவிர இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக அல்ல. சோசியல் மீடியாவில் இல்லாத பயானா, அதுல நாங்க கேட்காத நிகழ்ச்சிகளா, இங்க மஸ்ஜிதுக்கு வந்து அழகான முறையில கெஸ்டுடைய ஆதாபங்களை சொல்லி, ஒழுக்கங்களை சொல்லி, முறைப்படி மக்களை பேசி சந்தித்து, முறைப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து மஸ்ஜிதில் இந்த பேசுற பேச்சு இருக்குது. இதுல தான் நூறானியத், இதுல தான் ரூஹானியத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த முறையில தான் உலகத்துல மாற்றம், எங்கட ஊர்கள்ல மாற்றம், எங்கட நாட்டுல மாற்றம், உலகத்திலேயே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு போனா அல்லாஹ் அக்பர், உலகத்தில் அல்லாஹ் எப்படி எப்படியான மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஒரு 3-4 வருஷங்கள் நான் நம்புற, ஒரு 3 வருஷம் இருக்கும். நாங்க அமெரிக்கா, ஸ்ரீலங்கால நான் நம்புற 2020 கொரோனாவுக்கு பின்னால
21 கடைசி வரைக்கும் மர்கஸ்க்கு கூட சரியாக இயங்கல்ல, ஜமாத்துகள் எடுக்கல. எந்த சில செக்யூரிட்டி பேப்பர்ஸ் அரசாங்கத்தால மிச்சம் இறக்கி வச்சிருந்தாங்க. வெளிநாட்டுகளுக்கு போனா வேலை செய்யலாம். நாங்க இனி போனோம். அப்ப அங்க ஒரு ஜமாத் ஒன்று அமெரிக்கால டெக்சாஸ் என்ற மாநிலத்துல டெலஸ் என்ற ஒரு பகுதி, அந்த மஸ்ஜித் அங்க நாங்க போறோம். அங்க ஒரு மஸ்ஜிதுக்கு சும்மா பாக்குறதுக்கு நாங்க போனோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா உங்களுக்கு தெரியும், பொதுவாக ஒர்க் பண்றவங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தூங்குற நாள். அன்றைக்கு தான் கொஞ்சம் கூடுதலா தூங்குவாங்க. மத்த 6 நாள் 5 நாள் வேலை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் நல்லா தூங்குவாங்க. ஒரு மஸ்ஜிதுக்கு போனா ஃபஜ்ருடைய தொழுகையில மட்டும் அந்த மஸ்ஜிதுடைய பார்க்கிங் நாங்க சும்மா ஒரு கணக்கு பார்த்தோம். ஒரு 200-300 வாகனம் இருக்குது ஃபஜ்ருடைய தொழுகையில. 200-300 வாகனம் ஃபஜ்ருடைய தொழுகையில. கனடாவுல டொரண்டோவுல ஸ்ரீலங்கனுடைய ஒரு மஸ்ஜித் இருக்குது, மஸ்ஜிது தக்வா. அது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நாங்க போனோம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மஸ்ஜிது தக்வால முதல் 10 தராவீகளை ஒரு குர்ஆன் முடிக்கிறாங்க. முதலாவது, அதாவது ஒரு நாளைக்கு 3 ஜுஸ். முதல் 10 ஒரு குர்ஆன் முடிக்கிறாங்க. மறுக்க 2வது 3வது 10 ரெண்டுலையும் சேர்ந்து இன்னொரு குர்ஆன் முடிக்கிறாங்க. கடைசி 10 அந்த மஸ்ஜிதுடைய இமாம் மௌலானா ஜக்கரியா இருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. அவர் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கிறாரு. கியாமுல் லைல்ல வேறையா ஒரு குர்ஆன் ஓதுறாரு. அப்ப எத்தனை குர்ஆன்? தொழுகையில மட்டும் 3 குர்ஆன். தொழுகையில மட்டும் 3 குர்ஆன். அப்ப அவர் நடுப்பத்தில் என்ன செய்யறாரு என்று சொன்னா, தராவீஹ் முடிஞ்சதோடு அவசரமா போறாரு. அவட கேட்க முடியும், எங்க நீங்க வேகமா போறீங்க? இல்லைங்களா, வீட்டுல அம்மாவும் பாப்பாவும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குர்ஆன் ஓதி அவங்களுக்கு நான் வேறையா தொழுவிக்கிறேன். அவங்களுக்கு வேறையா ஒரு குர்ஆன் ஓதி நான் தொழுவிக்கிறேன். நான் இது கதை சொல்லல, கரண்ட் உலகத்துல என்ன நடந்து கொண்டு இருக்குது. உலகத்துல அல்ஹம்துலில்லாஹ் மாற்றங்கள் வந்துருச்சு. ஆண்கள்கிட்ட மாற்றம், பெண்கள்கிட்ட மாற்றம், மதரசாவுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மாற்றம். நாங்க அதே இந்த அமெரிக்காவுல டெலஸ்ல ஒரு பகுதியில ஜமாத்ல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். காலையில உங்களுக்கு தெரியும், ஜமாத் பொதுவா சுபத்தோட நேரம் தாலி வாசிச்சதோட எல்லாம் கலைஞ்சு வேலை அழைப்பிடுவாங்க. ஜமாத் மட்டும்தான் மஸ்ஜிதுல இருப்பாங்க. மஸ்ஜிதுல இருக்கிற ஒரு 6-6:30 மணிக்கால சில வாலிபர்கள் ஒரு 13-14 வயசு, அதாவது யங் பொடியமாறு வராங்க. சில பெண் பிள்ளைகளும் வராங்க. சிலவங்க பேஸ் கவர், அதிகமா பேஸ் கவர் இல்ல, அபாய எல்லாம் போட்டு ஹிஜாப் எல்லாம் கட்டி வந்தாங்க. ஆண்கள் ஒரு ரூமு போறாங்க, பெண்கள் ஒரு ரூமு போறாங்க. அப்ப பள்ளி ஹசரத்திட்ட நாங்க கேட்டோம், இது என்ன இது? சொன்னாங்க, இந்த ஆண்களுடைய ரூம் உள்ளுக்கு ஒரு ஹாஃபிஸா வைக்கிறாங்க. இந்த வாலிபர்கள் குர்ஆனை பாடமாக்கி அந்த ஹாஃபிஸ்ட பாடம் கொடுக்கறாங்க. இந்த பெண்கள் எல்லாம் உள்ளுக்கு போனீங்க, நாங்க ஒரு ஹாஃபிஸா பெண்மணி இருக்கிறான், அவட்ட இந்த பெண்மணிகள் எல்லாம் குர்ஆனை பாடமாக்கி அவட்ட பாடம் கொடுக்கறாங்க. ஒரு 10-11 மணி ஆகுது. ஆண்கள் பெண்களை காணல. ஆண்கள் வெளியில புடிமாறு வந்து கொஞ்சமா என்னமோ கொண்டு வந்ததை சாப்பிட்டு வாஷ்ரூம் போயிட்டு உதுவாதி இதெல்லாம் செஞ்சுட்டு மறக்க போறாங்க. இப்ப ஹஜ்ரத் கேட்டு இப்ப எதுக்கு போறாங்க? இப்பதான் அவங்க ஸ்கூல் வேலைக்கு போறாங்க. ஹோம் ஸ்கூல். இவங்க எல்லாம் ஆன்லைன்ல ஹோம் ஸ்கூல் படிக்கிறாங்க. 11 மணில இருந்து ஒரு 3-4 மணி வரைக்கும் படிப்பாங்க. அப்ப நாங்க கேட்க ஸ்கூல் போறோம் இல்லையா? இல்ல, ஸ்கூலே இல்ல, இவங்க இங்கதான் படிக்கிறாங்க. ஏன் அனுப்புறீங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு தெரியுமே அமெரிக்காவுடைய அந்த மாஹவுல், அந்த சூழல். இங்க சில வேளை ஆண்கள் பெண்களை விரட்டுவாங்க, அங்க பெண்கள் தான் ஆண்களை விரட்டுவாங்க. அந்த மாதிரியான மிச்சம் மோசமான ஒரு சூழல். அதனால எங்களை புடியமான அனுப்பினோம்டா இவங்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால இங்க வச்சு, ஆனா வருஷ கடைசியில அந்த ஃபைனல் எக்ஸாம் இருக்குது, அதற்கு நாங்க ஸ்கூல்ல அனுமதி எடுத்திருக்கிறோம். இவங்க ஸ்கூல்ல போயிட்டு இவங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுவாங்க, நல்ல பெறுபேறுகள் எடுப்பாங்க. ஏன்? குர்ஆனுடைய ஈடுபாட்டின் காரணமாக. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தீனுடைய உழைப்பு இன்றைக்கு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஆண்கள்கிட்ட மாற்றம், பெண்கள்கிட்ட மாற்றம், சிறுவர்கள்ட்ட மாற்றம், பெரியவர்கள்ட்ட மாற்றம். எத்தனை மஸ்ஜித் சொல்றீங்க? மஸ்ஜித் பதிவு செஞ்ச மஸ்ஜித் அது ஆயிரக்கணக்கில், பதிவு செய்யப்படாத முசல்லாக்கள் பல நூற்றுக்கணக்கான முசல்லாக்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. மிச்சம் சிரமத்தோட வேலை செய்யறாங்க. இப்ப போன கிழமைக்கு முந்தின கிழமை நாங்க ஒரு யூரோப் சஃபர்ல போனோம். இப்ப விண்டருடைய காலம், விண்டர் ஸ்டார்ட் ஆகுச்சு. அப்ப ஸ்னோ கொட்டி கொண்டு இருக்குது. நாங்க பெரிஸ்ல போய் இறங்குறோம். ஒரு அடிக்கு ஸ்னோ
ரயில்வே ஸ்டேஷன்ல தொழில் பேக் எடுத்துக்கொண்டு வரையில ஏன்னா ஐஸ் கட்டி உளுந்து அது சின்ன சின்ன அந்த கான்கிரீட் போட்டதுக்குள்ள கல்லுகள் மாதிரி ரோட்ல இழுக்க இல்லாத அவ்வளவு கஷ்டம். அப்ப இந்த மாதிரியான வின்டர் டைம்ல ஜமாத் போறாங்க. ஜமாத் எப்படி போறாங்கன்னு சொன்னா அங்க மஸ்ஜிதே இல்ல, ஒன்று ஹோட்டல் எடுத்து தங்கணும் அல்லது இப்ப எல்லா ஊர்ல கிராமங்களுக்கு தானே, இப்ப கிராமங்களுக்கு போறாங்க. கிராமங்களுக்கு போனா எங்க தங்குறது? அவங்க இந்த டென்ட் எடுத்துக்கொண்டு போறாங்க. இங்க நீங்க சில வெள்ளக்காரவங்களை பார்த்திருப்பீங்க, டென்ட் எடுத்துக்கொண்டு போயிட்டு டென்ட் எடுத்து தங்குவாங்க. இந்த கடும் வின்டர்ல டென்ட் தாக்கு பிடிக்காது. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை சில ஜமாத் சகோதரர்கள் அங்க போயிட்டு வின்டருடைய காலத்துல டென்ட் அடிச்சு தங்குறாங்க. கிராமம், சரியான கிராமம். நான் சொல்றேன், சிட்டியிலிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ளுக்கு வில்லேஜ் சைடுக்கு போறாங்க. அங்க போயிட்டு தேடுறாங்க. ஆனா அங்க எல்லாம் ஓப்பனா பேசணும், பயம் ஒன்று இல்ல. யாரும் நான் முஸ்லிம், ஒரு கிறிஸ்டியனோ ஹிந்துவோ மார்க்கமும் இல்ல, மதமும் இல்ல. அவங்கள்ட்ட மிச்ச நேரமா ஒரு அவர் பேச்சு கொடுத்தா கடைசியில சொல்லுவாங்க, இப்படித்தான் நான் கிறிஸ்டியன், என்னுடைய பாப்பாட பாப்பா முஸ்லிம், அவர் ஜோர்டான்ல இருந்து வந்தாரு, பெலஸ்தீனத்திலிருந்து வந்தாரு, எங்களோட 3rd generation முஸ்லிம், எங்களோட 4th generation முஸ்லிம். இப்படி பலர்களை பேச்சு சந்தித்து கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அவர்களை மஸ்ஜிதோடு இணைக்கிறாங்க. இந்த உலகத்துல பல பாகங்கள்ல பல பகுதிகள்ல கடும் சூட்ல கடும் விண்டர்ல கடும் ஸ்னோல அல்ஹம்துலில்லாஹ் முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் உலகளாவிய அடிப்படையில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கு. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வாழ்வோம் என்றா அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற ஆகப்பெரிய ஒரு நியாமத் பாக்கியம் தான் இந்த தீனுடைய உழைப்பு. இதன் மூலம் தான் எங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கலாம், எங்களோட ஆண் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கலாம். என்ற ஒரு காலம் இருந்துச்சு, ஏதோ மோசமான ஒரு காட்சியை பார்க்கலான்டா தியேட்டருக்கு போகணும் அல்லது டிவிக்கு முன்னால உட்காரணும். இப்ப எங்களோட கையில் இருக்கிற மொபைல் போன் முழு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் லைவா பார்க்கணும். முழு உலகத்தில் உள்ள எல்லோருடனும் உடனடியா தொடர்பு கொள்ளலாம். அந்த மாதிரியான பயங்கரமான ஒரு காலம். இந்த காலத்தில் எங்கட பிள்ளைகளை, விசேஷமாக எங்கட யங்ஸ்டர்ஸ், எங்கட வாலிப ஆண்களை பெண்களை பாதுகாக்கிறாண்டா அவர்களை தீனோட அவர்களை மஸ்ஜிதோடு இணைத்தோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கலாம். இல்லாட்டி அவர்களை பாதுகாக்கிறது கஷ்டம். அதனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய ஒரு சேமம் தான் இந்த தீனுடைய தாவத்துடைய உழைப்பு. எங்களோட தொழில் நாங்க தாராளம் செய்வோம், பிரச்சனை இல்லை. எங்கட கடையா, எங்கட கடற்தொழிலா, அல்லது எங்கட மார்க்கெட்டா, அல்லது எங்கட வேற வேற தொழில் வியாபாரம் தாராளம் செய்யலாம். ஆனா ஆசிராவை மறந்துடக்கூடாது. எங்களோட புள்ள குட்டிகளுக்கு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் உருவாக்கணும். இந்த வேலையோடு நாங்க இணைஞ்சு அவர்களை இணைத்தோம், இந்த வேலை அவர்களை பாதுகாக்கும். வெளிநாடுகள்ல போன எத்தனையோ நண்பர்களை நாங்க சந்திக்கிறோம். அவங்களுக்கு நிறைய பேருக்கு விசா இல்ல, போற ஒரு தடவை விசா எடுத்துக்கொண்டு போற, அங்க போயிட்டு கையை தூக்குற, அங்க போயிட்டு ரெஃப்யூஜிஸா அவங்க என்ன செய்யற, அதுக்கு பின்னால லோயரை வச்சு பேசுற. அந்த கேஸ் பாஸ் ஆக 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். கேஸ் பாஸ் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஜாப் எடுக்கலாம், ஏன் விசா இல்ல. அப்ப அவங்க பார்ல பப்ல சும்மா சின்ன சின்ன வேலைகள் தான் செய்வாங்க. சிலர்கள் சொல்லுவாங்க, ஹஸரத் துஆ செய்யுங்க, நான் இத்தனை வருஷமா இந்த பார்ல வேலை செய்யறேன், ஆனா இது வரைக்கும் என்னுடைய வாயில ஒரு சொட்டு மதுபானத்தை நான் வைத்ததில்லை. சிலர்கள் சொல்லுவாங்க, எனக்கு எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல ஹஸரத், பெண்களோட தான் நாங்க வேலை செய்வோம், ஆனா இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தான், எந்த வகையான தவறான உறவும் அந்த பெண்களுடன் எங்களுக்கு ஏற்படல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஒரு என்வைரன்மெண்ட், தீனுடைய சூழல்ல வளர்ந்தாங்க, முன்னால் போனாங்க, செல்லா போனாங்க, தாவத்துடைய வேலையோட இணைந்தாங்க, இப்ப அங்க போறாங்க. அல்லாஹ்வுடைய பயம். அதற்கு மாற்றமாக இன்னும் சிலர்கள் இருக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு சொல்றதுக்கு சரியான வெக்கம், கூச்சம். அமெரிக்காவில நியூயார்க்ல, அதாவது எங்கட ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது, ஸ்ரீலங்கன் நியூ ரோஷன் சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித் ஒன்று, சின்ன பள்ளிவாசல் ஒன்று தான். மேல ரூம் கட்டி இருக்கிறாங்க, வாடகைக்கு கொடுப்பாங்க. எல்லா மாசம் மஸ்ஜிதுக்கு பெரிய செலவு ஒன்று இருக்குது, அதனால செலவுக்கு ரூம்களை கட்டி வாடகை கொடுக்கறாங்க. மேல ரூம்ல சில ஸ்ரீலங்கன் தங்கி இருக்கிறாங்க. மஸ்ஜிதுடைய ரூம் கொஞ்சம் விலை குறவு, வெளியில ரூம் எடுத்தா விலை கூடாது. ஆனா விண்டர்ல நாங்க கண்ணான கண்டோம், சில வயோதிபர்கள் இருக்கிறாங்க,
நீங்க வாகனத்துல வந்தாலும் வேஸ்ட் இல்ல, -1 -2க்கு ஏதாவது வாகனத்துல ஏறினதுக்கே ஒரு தைரியம் ஒன்று வேணும். அந்த அளவுக்கு கடும் குளிர். அந்த வாகனத்துல ஹீட்டரை போட்டாலும் ஹீட்டாக 10-15 நிமிஷமாகும், அவ்வளோ குளிர். ஆனா ஃபஜ்ருடைய ஜமாத்துக்கு வந்துருவாங்க. ஜமாத்தை மிஸ் பண்ண கூடாதுன்னு மேல் மாடியில் உள்ள சில வாலிபர்கள் கீழ் மாடியில வந்து தொழுவுறதுக்கு நசீபில்லை. எங்க சிலோன் சகோதரர்கள் என்ன அது என்ன வாக்கு பழக்கல்ல. மஸ்ஜிதுக்கு போகணும், தொழணும், ஜமாத்தோட சேரணும், மஸ்ஜிதுல சிறும செய்யணும் என்று பழக்கல்ல. மேல் மாடியிலிருந்து கீழ் மாடிக்கு வாரது கஷ்டம். ஒரு ஆள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி கொண்டு வராரு. ஜமாத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி மேலான பெரியார்களே சகோதரர்களே, 2 மாதிரியானவர்களை நாங்க பார்க்கிறோம். எங்கட பிள்ளைகளை தீனுடைய சூழல்ல வளர்த்தா வெளிநாடுகள்ல போயிட்டு அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. தீன சொல்லல, சொல்லி கொடுக்கல, ஒரே படிப்பு படிச்ச மாதிரி சொல்லல, ஒரே வெளியில 5 படங்காட்டி அவங்களே படிப்பு தான். டியூஷன் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ். பொம்பளை பிள்ளை கூட இருந்தா அவங்களுக்கு இருக்கிற துனியாவில் உள்ள எல்லா கோர்ஸுக்கும் அனுப்புறாரு. கல்யாணம் முடிச்சதோட அவங்க படிச்ச ஒரு கோர்ஸை கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு ஒன்று செய்யறல்ல. முதல்ல முடிவு செய்யணும், என்னுடைய மகனுடைய ஃபியூச்சர் என்ன, என்னுடைய மகனுடைய எதிர்காலத்தில் என்ன, அவ என்ன ஆகா போறா, ஒரு ப்ரொஃபஷனலாக ஆக போறாவா, அல்லது படிச்ச ஏதாவது ஒன்று ஒரு செக்ஷனுக்கு போக போறான்னு அதை கொடுத்தா சரி. இவர் சொன்னா அதுக்கு அனுப்புற, அதுக்கு அனுப்புற, இதுக்கு அனுப்புற. ஒவ்வொரு கிளாஸுக்கு ஒரு அவருக்கு 2000, 3000, 4000 படிச்சு முடிக்கும் போது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கில் செலவு. திருமணம் முடிச்சதோட படிச்சதை கொண்டு ஒரு லாபமும் இல்லை. கணவன் மனைவிக்கு மத்தியில கொஞ்சம் சில வேலை சண்டை வார இவருக்கு சரியா ஆக்கவே தெரியும். அதுக்கு கிளாஸ் இருக்காங்க பள்ளி மற்ற எல்லாத்தையும் அதாவது கம்ப்யூட்டரா டெக்னாலஜியா என்னென்ன இல்லையோ எல்லாத்தையும் கொடுக்கிறது. முதலாவது சமையல் செய்ய தெரியாது. மாப்பிள்ளைக்கு தேவையான அடிப்படையில் உள்ள ஒரு சமைத்த உணவை செஞ்சு கொடுக்க தெரியாது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் நான் என்ன சொல்ல வரேன், தேவையானதை கொடுங்க தீனோட. இந்த காலத்தில் இவர்களை வைத்து பாதுகாப்பதற்குரிய நல்ல சூழல் தான் இந்த தாவத்துடைய உழைப்பு. இதில் அவர்களை இணைத்தோம் என்ற இன்ஷா அல்லாஹ் பாவங்களிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. எங்களோட ஊர்களின் செழிப்பாகும், எங்களோட மஸ்ஜித் செழிப்பாகும், எங்களோட மஹல்லா செழிப்பாகும். இந்த மஹல்லா செழிப்பாக கொண்டுதான் அல்லாஹுடைய உதவியை தவிர எங்க பஜாரில் உள்ள எங்களோட சூப்பர் மார்க்கெட், எங்களோட கடை, எங்களோட வாகனம் இது எல்லாத்தையும் அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. அல்லாஹுடைய தீன் அது மேலோங்கணும், அந்த தீன் ஹயாத்தாக்கப்படணும். நபியுடைய சுன்னாக்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். இதுல மாற்றம் வர 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஊரை செழிப்பாக்குவான். ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுல மஸ்ஜித் நபவியில் இன்னும் விளக்கே இல்லை. தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல்ல மஸ்ஜிதுக்கு விளக்கேற்றியவர். ஹஜ்ரத் தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் அல்லாஹ் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாங்கண்டா, அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகிற நேரத்துல 1500 திர்ஹம் பொறுமதியான அங்கிய ஒரு அபாவாவை போட்டு கொண்டு சொல்லுவாங்க. அல்லாஹ் அவ்வளவு செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை செழிப்பாக்கினாங்க. அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை உலகத்திலும் செழிப்பாக்கினான், ஆசிராவிலும் செழிப்பாக்குவான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தெரியும் 1990களுக்கு முன்னால இந்த பகுதிகளில் தாவத்துடைய வேலைய மிக சிரமத்தோட பலர்கள் செஞ்சாங்க. அப்ப ஆட்டாவும் இல்ல, அப்ப பைக்கும் இல்ல, அப்ப வாகனங்களும் இல்ல. ஒன்று என்ன, எங்களை புஷ் பைசிக்கல் அல்லது டெக்டர்கள் அல்லது லோரிகள் அல்லது சிட்டி பஸ் தான், இதத்தான் பிரயாணம். இந்த மாதிரி நல்ல காப்பட் ரோடுகளும் இல்ல. ஆனா தியாகத்தோட செஞ்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தீனுடைய சூழலை உருவாக்கினாங்க, உருவாக்கி தந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு எங்களின் தியாகம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் வீடுகளா, வாகனங்களா, ரோட் வசதிகளா, உணவு வசதிகளா எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு எல்லா மஸ்ஜிதுகள்ல கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டீங்க. நாங்க செய்த தியாகம் என்ன? சில நாட்களுக்கு கொஞ்சம் ஊர மனைவிய பிள்ளை குட்டிகளை விட்டுட்டு அல்ல
அல்லாஹ்வுடைய பாதையில போய் சில நாட்களுக்கு மஸ்ஜிதில தங்கி முழுக்க மஸ்ஜிதில் இத்திகாஃபுடன் இருந்து ஒரு 40 நாள் ஒரு 4 மாசத்தை கழிச்சிட்டு வருவதன் மூலமாக உள்ளத்துல பெரிய ஒரு அமைதி, எங்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதற்காக நாங்களும் எங்களோட காலங்கள்ல கொஞ்சம் காலத்தை, நேரங்கள்ல கொஞ்சம் நேரம், பணம், காசுகளை செலவழித்து அவசரமா அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிழமை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியாக நியத்து வைத்துக் கொள்வோமா? அல்லாஹ் உங்களை எல்லோருடைய நியத்துகளை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வார 15ஆம் தேதி உங்களை இந்த பகுதியில் ஒரு விசித்தமா இருக்குது. அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஜமாத் போவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால 15ஆம் தேதி வக்தில போறவங்க யாரு? கொஞ்சம் 2 பேர்களை சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் யார் இருக்கிறீங்க 15ஆம் தேதி போவதற்கு? 15ஆம் தேதி போறவங்க யார் இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அவசரமாயிடுங்களேன், கொஞ்சம் பேர்களை சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ் யார் இருக்கிறீங்க? கொஞ்சம் ஹிம்மத் வைங்களேன். இன்ஷா அல்லாஹ் 10 நாள் இருக்கு, இன்னொரு 10 நாள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சரி, மாச கடைசியில போறவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த டிசம்பருடைய மாச கடைசியில போறவங்க எழுப்புங்களே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அதே மாதிரி பங்களாதேஷ் போறவங்க, இந்தியா போறவங்க, ஸ்ரீலங்காவுக்குள்ள போறவங்க, மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வானா. இன்னும் கொஞ்சம் எழுப்புங்களே. இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் கடைசியில போறவங்க 4 மாசமோ 40 நாளோ மஷூரா பண்ணி கொள்ளலாம் போறவங்க. ஹஜரத் மாஷா அல்லாஹ் மௌலவி சாஹிப் வருஷம் போறாங்க, இவங்களும் பக்தர போறாங்க. இப்ப 2வது வருஷம் போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு 3-4 ஜமாத் அல்ஹம்துலில்லாஹ் 2வது வருஷத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் யார் இருக்கிறீங்க? நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அப்படியே லேட் பண்ணினா லேட் ஆகும். கொஞ்சம் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. மாஷா அல்லாஹ். அவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் புரிந்து கொள்வானா. மாஷா அல்லாஹ். வேற மாஷா அல்லாஹ் ஹஜரத்தும் போறாங்க, நூருல்லா ஹஜரத். மாஷா அல்லாஹ் வேற இன்னும் எலும்புகளை இன்ஷா அல்லாஹ் உங்களோட வேலைகளை கொஞ்சம் முன்ன பின்னாக்கி முடிச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் அவசரமா ஒரு மாசத்துக்குள்ளாட போகலாம். இன்ஷா அல்லாஹ் எலும்புகளை ஒரு மாசத்துக்குள்ளாட போறவங்க, 4 மாசம் 40 நாள் போறவங்க கொஞ்சம் ஹிம்மத் வச்சு எலும்புகளே, ஹிம்மத் வச்சு எலும்புகளே. நீங்க பேர் கொடுத்ததுனால கண்டிப்பா நீங்க போயிட்டு தான் ஆகணும். உங்களை வீட்டுல இருக்க விட மாட்டோம் அப்படி ஒன்றும் இல்லை. நீங்க ஆசையில கொடுக்கறீங்க, முயற்சி பண்றீங்க. இன்ஷா அல்லாஹ் சூழல்கள் சாதகமா அமைஞ்சா போவீங்க, அமையல்ல பிரச்சனை இல்ல, கொஞ்சம் பெஞ்சு போவீங்க. இன்ஷா அல்லாஹ் அவ்வளவு. மாஷா அல்லாஹ் தம்பி போறாரு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. அவரோட பேரு, உங்களோட பேர் என்ன? இஸ்ஹாக். மாஷா அல்லாஹ். இஸ்ஹாக் அவர்கள் அல்லாஹ் கபூல் செய்வானா. கொஞ்சம் அப்படி போங்களேன், தயவு செய்து போய் கொஞ்சம் தரத்தி பண்ணிக்கோங்களேன். வேற இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் கடைசியில போறவங்க அப்படி கொஞ்சம் போங்களேன், தரத்தி பண்ணிக்கோங்களேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. யார் யார் எழும்பினார்களோ அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. அவர்களுடைய தொழில் வியாபாரத்தை அல்லாஹ் பறக்கச் செய்வானாக. அவர்களுக்குள்ள எல்லா வகையான தடைகளையும் சிக்கல்களையும் நீக்கி வைப்பானாக. பிரச்சனைகளை அகற்றி வைப்பானாக. மாஷா அல்லாஹ். கொஞ்சம் அப்படி போங்களேன். இங்க இந்த பக்கமா வாங்களேன், அப்படி வாங்களேன். உங்களோட சைட் அப்படி போங்க. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வாங்களே, வேற அவசரமா வாங்களே, முடிச்சிடும். அவசரமா டிசம்பர் கடைசியில போறவங்க ஸ்ரீலங்காவுக்குள்ளுக்கு, இந்தியாவுல பங்களாதேஷ் போறவங்களும் போகலாம். பங்களாதேஷ் போறவங்களும் இருக்குங்க, ஸ்ரீலங்காக்குள்ள போறவங்களும் இருக்குங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, ஜனவரி பிப்ரவரி, அதாவது இப்ப டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாசத்துக்குள்ளுக்கு போறவங்க கொஞ்சம் எழுதுங்களே. இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். A-level மாணவர்கள் 1ஆம் தேதி போறாங்க, தயவு செய்து அவங்களும் எழுதுங்க. மாஷா அல்லாஹ். அவங்களும் தயவு செய்து எழுதுங்க. A-level மாணவர்களும் எழுதுங்க. மாஷா அல்லாஹ். அதுக்கு பின்னால 2 மாசத்துக்குள்ள ஹஜரத் போறாங்க. மாஷா அல்லாஹ். நல்ல ஜமாத் உண்டு, அப்படி எழுதுங்க. A-level மாணவர்களும் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுதுங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுதுங்க. எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு. 31ஆம் தேதியோட முடிஞ்சிடும். இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 2nd போகலாம். இன்ஷா அல்லாஹ். வேற வந்து A-level மாணவர்கள் மர்கஸ்ல வந்து பாருங்க, மர்கஸை நிறைஞ்சி இருக்கும் A-level கொண்டு.
கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் A level வருவாங்க. O level 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கிரேட் பாஸ் மர்க்கத்துக்கு வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாங்களே கொஞ்சம் அப்படி வாங்களே, இன்னும் கொஞ்சம் ஜனவரி பிப்ரவரியில போறவங்க அப்படி வாங்களே, அந்த மாணவர்களோட சேர்த்து ஜனவரி பிப்ரவரியில போறவங்க வாங்களே இன்ஷா அல்லாஹ். ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் எழுவுங்களே. ஜனவரி பிப்ரவரியில நாங்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அவ்வளவுதான். முயற்சி எங்கட கையில, பூர்த்தியாக்குவது அல்லாஹ்வுடைய கையில. நாங்க முயற்சி அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். எழுப்புங்களே. வேற யார் இருக்கிறீங்க? ஜனவரி பிப்ரவரியில போறோம், ஜனவரி பிப்ரவரியில போறோம். முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? முயற்சி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க 4 மாசம் 40 நாட்களுக்கு பேர் கேட்டோம். மாஷா அல்லாஹ் நிறைய பேர் தந்திக்கிறீங்க. எப்படியும் நாங்க வேலையோட தீனோடு இருக்கிறதுக்கு சின்ன டச், அதுதான் ஒரு 3 நாள் மாசத்துல ஏதாவது ஒரு வாரத்தை பிக்ஸ் பண்ணி தவறாம 3 நாள் போறோம். நான் ஏதாவது ஒரு வாரத்துல 3 நாள் போவேன் என்றோம். வாரக்கிழமை ஜமாத் போறவங்க எழுப்புங்களே இன்ஷா அல்லாஹ். வாரக்கிழமை 6, 7, 8 ஃபெஸ்ட் வீக் போறவங்க தயவு செய்து கொஞ்சம் எழுப்புங்களே. ஃபெஸ்ட் வீக் எழுப்புங்களே கொஞ்சம் தயவு செய்து. வளமையா போறவங்களும் கொஞ்சம் புதுசா போறவங்களும் எழுப்புங்களே இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் எழுப்புங்க. அல்லாஹ் கபூல் செய்வானா. எழுப்புங்க மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். போதாது இவ்வளவு பெரிய மஜ்மால் இருந்து 3 நாளைக்கு எழுப்பலாம். மாஷா அல்லாஹ். இன்னும் எழுப்புங்க, இன்னும் எழுப்புங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் இவர்கள் எல்லோரையும் கபூல் செய்வானா, இவர்கள் எல்லோரையும் புரிஞ்சு கொள்வானாக. மாஷா அல்லாஹ். இவங்க ஃபெஸ்ட் வீக்ல போவாங்க 6, 7, 8 இன்ஷா அல்லாஹ். ஃபெஸ்ட் வீக்ல போறாங்க. அப்படி எழுப்புங்களே, இன்னும் கொஞ்சம் எழுப்புங்களே இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். நிறைய தம்பி எழுப்புறாங்க. மாஷா அல்லாஹ். இன்னும் எழுப்புங்களே. அவங்க கொஞ்சம் பின்பக்கமா போகலே, அப்படியே கொஞ்சம் பின்னுக்கு போகலே, பின்னுக்கு போகலே. 4 கிழமை போகுதா? இங்க இருந்து 4 வாரமும் போகுது. செகண்ட் வீக் போறவங்க யாரு? செகண்ட் வீக் போறவங்க யாரு? மாஷா அல்லாஹ். கொஞ்சம் எழுதிடுங்களே. 2வது வாரம் போறவங்க, 2வது வாரம் இதுல வந்தவங்க புதுசா போற கொஞ்சம் நெல்லுங்களே. அப்படியே உங்களோட ஒரு ஜமாத் சேர்த்துருவோங்க. அவங்களோட ஒரு ஜமாத் வந்து செகண்ட் வீக் போறவங்க இன்ஷா அல்லாஹ் எழுப்புங்களை. யாரு இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் போனவங்க தான், கொஞ்சம் விடுபட்டீங்க அவ்வளவுதான். உங்களோட முகங்களை பார்க்கும் போது நீங்க புதியவங்க இல்ல. மாஷா அல்லாஹ். ஏற்கனவே பக்திகள் முடிச்சவங்க தான். இப்ப கொஞ்சம் பலகீனமாகிக்கிற மாதிரி விளங்குது. பலப்படுத்தி கொள்வோம் அவ்வளவுதான். பழச மறந்துடும், புதுசா ஆரம்பிக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, செகண்டோ, தேர்டோ, 4th வீக்கோ போறவங்க கொஞ்சம் எழுப்புங்களே இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் புதியவங்க கொஞ்சம் எழுப்புங்களே. பழையவங்களோட சேர்த்து புதியவங்களும் எழுப்புங்களே. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். 3rd வீக் 4th வீக் போறோம். இன்னும் கொஞ்சம் எழுப்புங்களே, இன்னும் கொஞ்சம் எழுப்புங்களே. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அல்லாஹ் இவர்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. இவர்கள் எல்லோரையும் புரிஞ்சு கொள்வானாக. இன்னும் இருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு 3 நாள் போயிட்டு வருவோமே, ஒரு 3 நாள் போயிட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். வேற யார் இருக்கிறீங்க? ஒரு 3 நாளைக்கு, ஒரு 3 நாளைக்கு. மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் ஹைராயிட்டும். சிலவங்களுக்கு எளிமை நிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வாரத்துல நான் 3 நாள் போவேன். கொஞ்சம் கையை தூக்கியாவது காட்டுங்களேன் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். நிறைய பேர் எழும்பிக்கிறாங்க. பின்னால் உள்ளவங்களும் கை தூக்கினாங்க. மாஷா அல்லாஹ். இதுங்க அல்லாஹ் உங்களை எல்லோரையும் கபூல் செய்வானா. உங்களை எல்லோருடைய வெளியாகுதலையும் அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பானா, லேசாக்கி வைப்பானா. கடைசி 11ஆம் ஆண்டு வரையில நடக்கின்றால் அதிலே எல்லா வாலிபனும் கலந்து கொண்டு அது பெரிய ஊர்லேயே பெரிய மாற்றம் வரும். அதிலே இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் கலந்து கொள்ளும். இரவு ஹயாத்தாக்குறாமல் இரவுல ஷிஃப்ட் நடக்குது. சனிக்கிழமை 10 மணிலேருந்து ஹஜ்ஜத் வரைக்கும் மாஷா அல்லாஹ் வளமைக்கு எல்லாரும் மாறிங்க. அதே இன்ஷா அல்லாஹ் கூடுதலானவங்க வந்தால் இன்னும் இன்ஷா அல்லாஹ் அது பெரிய கயிறை மாஷா அல்லாஹ். மாஷா خير. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه.
اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. اللهم اهدنا واهد بنا واهد الناس جميعا واجعلنا سببا وسبيلا لمن اهتدى. اللهم احيي دين كله في العالم كله. اللهم اجعلنا من الذين يجاهدون في سبيلك حقا ويأمرون بالمعروف وينهون عن المنكر ولا يخافون لومة لائم. يا الله كني يا ربي رحماني மேலான ஜமானே மகா கிருபையாளனே நம்ம எல்லோருடைய எல்லா வகையான பாவங்களை குற்றம் குறைகளின் பொறுத்திருள்வாயாக. யா அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யார் யாரெல்லாம் மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை உடைமையாக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய கபர்களை துவக்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. ஆரம்ப காலத்தில் இந்த புனிதமான தீனுடைய உழைப்புக்கு யார் யார் பங்களிப்பு செய்து மரணித்து விட்டார்களோ யா அல்லாஹ் நீ அவர்களையும் கபூல் செய்வாயாக. அவர்களுடைய முயற்சிகளையும் நீ புரிந்து கொள்வாயாக. அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. நிறைய பேர் இன்றைய தினம் பெயர் கொடுத்தார்களே அல்லாஹ் அவருடைய வெளியாகுதலை இலகுவாக்கி வைப்பாயாக. அவர்களுக்குள்ள தடைகளை நீக்கி வைப்பாயாக. சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. ரப்பே ரஹ்மான் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரையும் நீ உன்னுடைய தீனுடைய உழைப்புக்காக வேண்டி புரிந்து கொள்வாயாக. கடைசி வரைக்கும் இந்த உழைப்பை இஸ்திகாமத்தோடு இஸ்திக்லாஸோடு பாடுபட நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களை இந்த பகுதிகளை கபூல் செய்வாயாக. இந்த ஹல்கா இந்த மஹல்லாவின் கபூல் செய்வாயாக. நாங்கள் செய்த சின்ன சின்ன உழைப்புகளை முயற்சிகளை பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மானே இங்குள்ள அத்தனை மக்களையும் உன்னுடைய தீனுடன் மஸ்ஜிதுடன் இணைத்து ஒரு முன்மாதிரியான மஹல்லாவாக இந்த மஹல்லாவை நீ ஆக்கி வைப்பாயாக. ஹலாலான சம்பாத்தியம் ஹலாலான வருமானத்தை தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோசனத்தை கொடுப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருடைய ஹலாலான ஜாயிதான ஆஜத்துகளை நிறைவேற்றி தந்துள்வாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்துள்வாயாக. சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون. صلى الله على محمد صلى الله عليه وسلم.